அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி முதல் நாள் வருகிற வியாழக்கிழமை 17/7/2025 அன்று வருகிறது. குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போது நாம் என்ன ஒரு பொருளை சேர்த்து குளித்தா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வருகிற 17ஆம் தேதி வியாழக்கிழமை நம்மளுக்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் வருகிறது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் நம்மளுக்கு 5 ஆடி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த ஆடி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாகும். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். ஆடி வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க. நிறைய அம்மன் கோவிலில் பூச்சட்டி எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை செய்வாங்க. அதுலேயும் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். நீங்கள் பக்கத்தில் நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், இங்கே விளக்கு பூஜை நடத்துறதெல்லாம் நடக்காதது அப்படின்னா, உங்கள் வீட்டிலையே ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆம் வெள்ளிக்கிழமை, 3ஆம் வெள்ளிக்கிழமை, 5ஆம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு எந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அதை நீங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு பூஜை செய்யலாம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் சேர்ந்து யாராவது ஒரு வீட்டில் விளக்கு பூஜை செய்வாங்க. அப்படி சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்மளுக்கு அம்பிகையை வழிபாடு செய்வதற்குரிய மாதமாகும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு விசேஷங்களும் வைக்க மாட்டாங்க. திருமணம், இது வளைகாப்பு, அந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த ஆடி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஆடி முதல் நாள் எங்கள் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுகிற வழக்கம் இருக்குது. ஒரு தேங்காயை எடுத்து அந்த தேங்காய் கண்ணில் ஓட்டை போட்டு அதில் நவதானியம், பச்சரிசி, எள்ளு இதெல்லாம் போட்டு, வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு அதை அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு அதில் ஒரு குச்சியை, அதுக்கு ஆளி குச்சி அப்படின்னு பேர், அந்த ஆளி குச்சியை வச்சு அடித்து அதில் தேங்காய் சுடுவாங்க. தேங்காய் சுட்டு அதை விநாயகருக்கு படைச்சிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு, வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களோடு அதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தேங்காய் உடைக்கும் வழக்கமும் நம்மளுக்கு இருக்கிறது. உங்கள் பகுதிகளில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி ஆடி முதல் நாள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன புது தம்பதிகளை தலை ஆடிக்கு அழைச்சி விருந்து வைக்கிற வழக்கமும் நம்மளுக்கு இருக்குது. அதையும் இந்த ஆடி முதல் நாள் நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஆடி முதல் நாள் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருப்பதினால் ஆடி முதல் நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்து பாருங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமையும். சரிங்க, குளிக்கக்கூடிய தண்ணீரில் அப்படி என்ன பொருளை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா முதல்ல மஞ்சள் தூள், அடுத்தது ஒரு கைப்பிடி கல்லுப்பு. இது இரண்டையுமே நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சிட்டியும் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டாலும் போதும். ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு அதை நீங்கள் குளிங்க. இப்படி குளிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு செல்வ செழிப்பையும் பண வரவையும் இது ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக இதை ஆடி முதல் நாளே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி மாதம் முழுவதும் யாரை வழிபாடு செய்வோம்? அம்பிகையை வழிபாடு செய்வோம். அம்பிகைக்குரிய அந்த பொருள் அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் ரொம்பவே மங்களகரமான ஒரு பொருள். இந்த மஞ்சள் தூளை கலந்து குளிக்க சொல்கிறீங்களேம்மா, ஆண்கள் குளிச்சா பிடிக்குமே, மஞ்சள் கலரில் உடலில் பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரலி மஞ்சள் இந்த மாதிரி குழம்புகளுக்கு போடக்கூடிய மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி, அதையுமே நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது பெருசாக உங்களுக்கு வந்து உடம்புல வந்து பிடிக்காது. அது கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு சிட்டிகை சேர்த்தாலுமே போதுமானது. நிறைய சேர்த்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இந்த 2 பொருளுமே நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதையும் இது வந்து தடுக்கும். மருத்துவ ரீதியாகவும் இது ரொம்பவே பயனுள்ளது. அதனால் இதை சேர்த்து நம்ம குளிக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது வருமோ, இல்லை எல்லாருமே குளிக்கலாமா, குழந்தைகள் கூட குளிக்கலாமா அதை சேர்த்து அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். அது அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே இந்த மஞ்சள் தூளையும் இந்த கல்லுப்பையும் வந்து நீங்கள் சேர்த்து குளிக்கலாம். இந்த மஞ்சள் தூளும் கல்லுப்பும் கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு மருத்துவ ரீதியாகவும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த 2 பொருட்களை கலந்து வந்து நீங்கள் குளிக்கலாம். அதே மாதிரி ஆடி மாதம் முதல் நாள் நம்ம இந்த பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக மாதம் முழுவதும் நம்மளுக்கு பண வரவும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதம் முழுவதும் நாம் அம்பிகையை வழிபாடு செய்வோம். அப்படி அம்பிகைக்கு உகந்த மஞ்சள் தூளையும் உப்பையும் கலந்து நாம் குளிக்கும் பொழுது அம்பிகையினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இன்னொருத்தவங்க குளிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணியை வந்து நல்லா நரைச்சி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது 2ஐயுமே கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. இப்படி தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆடி மாதம் முதல் நாள் செய்தாலே போதுமானதே. வாய்ப்பு இருக்குது நாங்கள் வந்து இதை தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் இந்த 2 பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் தீய சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ கண்டிப்பாக இந்த 2 பொருட்களையும் ஆடி முதல் நாள் நீங்கள் வந்து செய்யுங்க. வியாழக்கிழமையோடு இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு வருகிறது. குரு பகவானின் அருளோடு சேர்த்து நம்மளுக்கு அம்பிகையினுடைய அருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ இந்த 2 பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுக்கு புதன் குரு பகவானினுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது மஞ்சள். அப்படி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சளை நம்ம கலந்து குளிப்பதன் மூலமாக குரு பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஆடி மாதத்தின் முதல் நாள் இந்த 2 பொருட்களை சேர்த்து வந்து நீங்க குளிங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் வந்து இதை சேர்த்து குளிக்க வைக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்க. ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நானும் மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.